இமாம் ஒய்டி எக்ஸ்பிளைன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்டர் தியல் ஒரு பில்லியனியர் ஆண்டர்பிரினர், அப்புறம் ஒரு ஆத்தர். ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு பிஸ்னஸோ எப்படி தொடங்கலாம் அப்படின்றத ஒரு லெக்சர் எடுக்கிறாரு. இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த உலகத்தை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு $1 பில்லியன் கம்பெனியை எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த லெக்சரில் பிளேக் மாஸ்டர் அப்படின்றவர் இவர் சொல்கிற எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறாரு. இந்த நோட்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா அவருக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இல்லாம அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம பிளேக் மாஸ்டருமே பீட்டர் தியலும் 2 பேருமே சேர்ந்து அதை ஒரு புக்காவே மாத்துறாங்க. இப்போ அந்த சூப்பரான புக்கை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்பர் 1 என்ன பாத்தீங்கன்னாக்கா 0 to 1. அந்த காலத்துல நம்ம டிராவலிங்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா குதிரையை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குதிரையிலிருந்து நம்ம குதிரை வண்டியா மாத்துறோம் அப்படின்னாக்கா இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் 1 to n ப்ராக்ரஷன். இப்போ இந்த குதிரை வண்டிக்கு பதிலாக டோட்டலா நம்ம ஹென்ரி ஃபோர்டு ஒரு காரே செஞ்சார் இல்லையா, இந்த ப்ராக்ரஸுக்கு பேரு தான் 0 to 1. இன்னும் நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு போலாம். நம்ம ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு தான் அபாகஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இது இன்னும் ஈஸியா ஆகணும் அப்படின்றதுனால தான் கால்குலேட்டர் டிஜிட்டல் வழியா வந்துச்சு. இந்த டிஜிட்டல் கால்குலேட்டர் வெறும் கால்குலேட் மட்டும் தான் பண்றதுனால இது 1 to n ப்ராக்ரஷன். இப்போ டோட்டலா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகணும், 0 to 1 கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் வந்தது கம்ப்யூட்டர். இப்போ இந்த 0 to 1 பண்றதுக்கு பேரு தான் வெர்டிகல் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப பண்ணிருக்கிறத பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் 0 to 1. இப்ப ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை மாடிஃபை பண்றோம் அப்படின்னாக்கா இது 1 to n ப்ராக்ரஷன். இதை ஒரு ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. இதுல அவ்வளோ சக்சஸ்ஃபுல் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலுமே இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. எல்லா பெரிய பெரிய விஷயங்களுமே ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ ஃபேஸ்புக் ஃபவுண்டரான மார்க் ஜக்கர்பர்க் இன்னொரு ஃபேஸ்புக்கை அவர் கண்டுபிடிக்க போறது கிடையாது. பில்கேட்ஸ் இன்னொரு விண்டோஸை கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஸ்டார்ட் வித் எ நீச் மார்க்கெட், தென் எக்ஸ்பேண்ட் அண்ட் டொமைன். அமேசான்ல A to Z இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா அது ஸ்டார்ட் பண்ண டைம்ல அந்த அமேசான் வெறும் புக்ஸை மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அமேசான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேர்ல போயோ லைப்ரரியோ புக் ஸ்டோரோ தேடி தான் போய் கண்டுபிடிச்சு நம்ம படிக்கணும். Amazon.com இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னாக்கா ஈஸியா எல்லாருக்குமே புக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல புக்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டி இப்போ வேற இதையும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஆடியோ புக், டிவிடி. அதுக்கப்புறமா எல்லா இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சு A to Z மாறி எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பீட்டர் தியல் பேபால ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த உலகத்துல உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவருமே நினைச்சே பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஈபேவோட பேமெண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னாக்கா அது செக்ல இருந்துச்சு. ஈபேக்கு பாத்தீங்கன்னாக்கா பேமெண்ட் கிடைக்கிறதுலயும் கொஞ்சம் டிலே ஆச்சு, கஸ்டமர்ஸுக்கும் டெலிவரி கிடைக்கிறதுலயுமே கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்பதான் பாத்தீங்கன்னாக்கா பீட்டர் தியல் பேபால் கண்டுபிடிச்சாரு, அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மெத்தட். இதனால கஸ்டமர்ஸுக்கும் ஈபேக்கும் இன்ஸ்டன்டா டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயம் கிடைச்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பேபால் எல்லா டிரான்சாக்ஷன்லுமே இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன மார்க்கெட்டுக்கு நம்மளோட ப்ராடக்டோ நம்மளோட சர்வீஸை அதை வச்சு நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கப்புறமும் நம்ம இதை ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை டாமினேட் பண்றோம். அடுத்து என்ன ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றாருன்னா, ஒரு மோனோபோலியா மாறி காம்படிஷனை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இருக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாத்தையுமே உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மார்க்ஸ் கம்பேர் பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கார் வச்சிருக்காங்க நம்ம வச்சிடல அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டு ஆப்பிள் ஐபோன் வாங்கிட்டான் நம்ம என்ன வாங்கல அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுவோம். எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி போட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இந்த பிசினஸ் வேர்ல்டுல பாத்தீங்கன்னாக்கா இந்த காம்படிஷன் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை குறைச்சி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சிம் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடோஃபோன், ஐடியா அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்போ நம்ம ஒன்னு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம்னாக்கா
வரோம்னாக்கா நம்ம கண்ணுக்கு சடனாக வர்றது கூகுள் தான். ஏன்னா ஒரு சர்ச் இன்ஜினை வந்துட்டு கூகுள் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். சிம்பிளா என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நீங்க ஒன்று பண்றீங்க அப்படின்னாக்கா அது ஒரு தனித்துவமான விஷயமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 0 to 1 அப்படின்ற புக்கில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை உங்ககிட்டயே ஷேரும் பண்ணிக்கிட்டேன். இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேர்ந்தே வளருவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.